பரப்பு இழுவிசை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு மேஜிக் பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளை வடிவ கண்ணாடி டம்ளர், சமமான பரப்புள்ள தட்டு, 6 நாணயங்கள், கொஞ்சம் கலர் தண்ணீர். அவ்வளோதான். ஒரு டம்ளர்ல கலர் தண்ணீர் 3/4 பாகம் நிரப்பி அதை தட்டை வச்சு மூடி அப்படியே தலை கீழா திருப்பி வைங்க. தண்ணீர் வெளியேறி இருந்தா துணி வச்சு தொடச்சிடுங்க. இப்போ தலை கீழா இருக்கிற டம்ளரோட அடிப்பகுதிய லேசா மேல தூக்கி நாணயத்தை டம்ளருக்கு கீழே வைங்க. இதே மாதிரி இன்னும் 2 நாணயங்களை இப்போ நீங்க பாக்குற மாதிரி வைங்க. வெளியே வந்திருக்கிற தண்ணிய துணியால தொடச்சிடுங்க. இப்போ வச்ச அந்த நாணயத்துக்கு மேல டம்ளரை லேசா மேல தூக்கி இன்னொரு நாணயத்தை வைங்க. இதே போல இன்னும் 2 நாணயங்களை வைங்க. இப்போ 3 பக்கமும் நாணயங்கள் இருக்கிறதால தட்டோட பரப்பை விட டம்ளர் உயர்ந்த நிலையில இருக்கும். நல்லா பார்த்தா தட்டுக்கும் டம்ளரோட விளிம்புக்கும் இடைவெளியில ஏறக்குறைய 3 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளிய நல்லா உற்று பாருங்க. ஒரு நீர்ப்படலம் தெரியுதா? இவ்வளவு இடைவெளி இருந்தா கூட தண்ணீர் குபீர்னு வெளியே வரலையே. என்ன காரணம்? இப்போ நாம பார்க்கிற நீர்ப்படலம் ஒரு மெல்லிய தோல் மாதிரி செயல்படுது. தண்ணீர் முழுவதும் வெளியே ஓடாம நிறுத்தி வைக்க இங்க தட்டோட மேல் பரப்புக்கும் நீரோட அடிப்பரப்புக்கும் இடையே பரப்பு இழுவிசை செயல்படுது. அதனால தண்ணீர் வெளியேறாம அப்படியே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இந்நிகழ்விற்கான காரணம் பரப்பு இழுவிசை ஆகும். பரப்பு இழுவிசை என்பது ஒரு திரவத்தின் மேற்பரப்பின் சுருங்கும் தன்மையால் புற விசையை எதிர்க்கும் அதன் விசையை குறிக்கும்.